தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அலங்காநல்லூர்ல தொடங்கி வைத்திருக்கிறார். எப்படி ஃபீல் பண்றீங்க? கடந்த 5 வருடங்களாக நான் தான் இந்த நிகழ்ச்சி ஒரு வாட்டியும் ஜல்லிக்கட்டை பார்வையிடுறதுக்கோ கடந்த 3 ஆண்டுகளாக நான் தான் துவக்கி வச்சிருக்கேன். நம்முடைய அமைச்சர் மூர்த்தி அவருடைய ஏற்பாட்டில் பார்ப்பேன். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சென்ற வருடம் 1 மணி நேரம் இருந்தேன். இந்த முறையும் வந்திருக்கிறேன். ஒரு வாட்டி பார்க்கும் போதும் இந்த விளையாட்டு நம்மளுடைய தமிழர்களுடைய வீர விளையாட்டுன்னு சொல்றதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு கிடைத்த ஒரு விளையாட்டு. பல்வேறு அமைப்புகள் ஒன்றிய அரசு சேர்ந்து அதை முடக்க பார்த்தாங்க. மக்கள் முதல்ல அந்த மெரினால மக்கள் அங்கே உட்கார்ந்தாங்கனாலும் அதுக்கு முன்னாடி மக்கள் போராட்டத்தில் இறங்கின களம்னா இந்த களம் தான். இது மிகப்பெரிய ஒரு சரித்திரம் வாய்ந்த இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்காக ஒரு தனியா மைதானமும் இப்ப தமிழ்நாடு அரசு 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம். ஒரு 5000 பேர் அமரக்கூடிய வகையில் அந்த அரங்கமும் ரெடி ஆயிடுச்சு. வர 24ஆம் தேதி முதலமைச்சர் அவர்களே துவக்க இருக்கிறாங்க. தொடர்ந்து வருடம் முழுவதும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் ஒரு IPL மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு தனி லீக் மேட்சஸ் மாதிரி நடத்தலாம் அப்படின்ற பல யோசனைகள் இருக்கு. கூடுதலா ஒரு கோரிக்கை இருக்கு. ஜல்லிக்கட்டு ஒரு பெரிய வீர விளையாட்டு, தமிழர்களுடைய விளையாட்டு. இதுல வெற்றி பெறக்கூடிய வீரர்கள் குறிப்பா இந்த அலங்காநல்லூர், ரவணியாபுரம், பாலமேட்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு திட்டங்களை எதிர்காலத்துல விளையாட்டுத்துறை அமைச்சராக நீங்க முன்னெடுக்க முடியுமாங்கிற கோரிக்கை இருக்கு. விளையாட்டுத்துறையிலே அந்த கோரிக்கைகள் நிறைய இருக்கு. முறையா நாங்கள் ஒரு 7 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தோம். அந்த லிஸ்ட் இருக்கு எங்களுக்கு. அதற்கான பணிகளும் துவங்க இருக்கின்றோம். கண்டிப்பா கோரிக்கையை முதலமைச்சர் கொண்டு போய் சேர்த்து கண்டிப்பா செய்வோம். அண்ணன் சூரிய அவர்கள் அவங்க அவரோட வருஷம் இங்க வந்துருவாங்க. மண்ணின் மைந்தரா எப்படி களத்துல இருந்து அவரோட மாடு இங்க ஒரு வாட்டியும் போட்டிகளில் கலந்துக்கும். சென்ற முறை 3 மாடுகள், இந்த முறை ஒரு மாடு கலந்துக்குது. எப்பவுமே நாங்க பொதுவாக மனஸ்தாங்க ஷூட்டிங் அப்பவே இந்த ஜல்லிக்கட்டை பத்தி எல்லாம் அப்பவே பேசியிருக்கிறோம். அவரு இதுல தீவிரமா அதுல பணியாற்றக்கூடியவர், மிகப்பெரிய ஒரு மாடு வளர்க்கக்கூடியவர், பிரியர். ஒரு வாட்டி அவரோட பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கேலோ இந்தியா மாதிரியான விளையாட்டுகள்ல கவனம் செலுத்துற அதே நேரத்தில் தமிழர்களுடைய வீர விளையாட்டு இங்க ஜல்லிக்கட்டுக்கும் நேரம் ஒதுக்கி அதுக்கான முக்கியத்துவம் இருக்கு. மிக்க நன்றி.